பாரதி பிராமண சோத்து பிண்டங்கள்னு பாடியிருக்காரு, சோம்பேறி பார்ப்பனன் என்று பாடியிருக்காரு. தன் சமூகத்தையே, தன் சமூகத்திற்கு தவறையே ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், சுட்டி காட்டுறான். அப்படி யாராவது செய்ய முடியுமா? கீழ்வெண்மணி படுகொலையில கோபால் நாயக்கர் தான் A1 அக்யூஸ்ட்னு தெரிஞ்ச உடனே எடுத்தே மாறு ஓட்டம், போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடலையே அப்படின்னு கீழ்வெண்மணிக்கே போகாம ஓடி போன ரீவே ராமசாமி நாயக்கர் எங்க? தன் சாதியவே கேள்வி கேட்டு தன் சாதிக்கு பூணூடு தான் குறியீடு என்றால் அந்த பூணுடை பறையனுடைய உடம்புல போட்டு இன்னில நீ பறையலடா, நீ ஐயன்டா என்று பார்ப்பன வீதிக்குள்ள பறையரை அழைச்சிட்டு போய் அவனை ஐயராக சாதி மாற்றி, அதாவது இந்த இந்துல இருந்து கிறிஸ்தவராக கன்வெர்ட் பண்றது போல பறையனை ஐயனா மாத்துறாரு. இதை விட உலகத்துல புரட்சி உண்டா? அப்படிப்பட்ட பாரதியார் சீமான் அவர்கள் பேசியதுல என்ன வியப்பு இருக்கு? அந்த பிராமண கடப்பாரை கொண்டு தான் இந்த திராவிடத்தை இருப்பேன். இந்த திராவிடத்தை நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டுச்சு இல்லையா அண்ணன் திருமாவனுடைய கட்சி வன்னியரசு கிட்ட? அந்த திராவிடத்தை சாதி பார்த்து சீட்டு கொடுக்கிற திராவிடத்தை, பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிற திராவிடத்தை,